ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அயலக தமிழர்களுக்கு 10 கோடியில புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. சென்னை நந்தபாக்கத்துல வர்த்தக மையத்துல நடைபெற்ற அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் நடைபெறும் அயலக தமிழர் தினம் 2025 நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அயலக தமிழர்கள் நலத்துறை அப்படின்னு ஒரு துறையை உருவாக்கி பல்வேறு விஷயங்களை இந்த துறையின் மூலமா செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழர்களாக இருக்கக்கூடியவங்க வேற மாநிலத்திலே அல்லது வேற நாட்டிலேயே வாழ்ந்தாலும் கூட அவங்க தமிழகத்தோட ஒன்றிணைந்து இருக்கணும். அவங்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்வதற்காக தமிழ்நாடு அரசு இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க. அதுல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் பரப்புரை கழகம், தமிழ் பண்பாட்டை காக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள், தமிழுக்காக பாடுபடும் தமிழ் சங்கங்களுக்கு விருதுகள் மற்றும் அங்கீகாரம், இலவச சட்ட மையங்கள், அயலக தமிழர்களின் குழந்தைகள் நமது தாய்மொழியை கற்க தமிழ் இணைய கல்விக் கழகம் வழியாக தமிழ் சங்கங்களோடு இணைந்து தமிழ் கற்றுக் கொடுக்கிறது, தன்னார்வலர்கள் செயல்படும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை, தமிழ்நாடு அரசின் சான்றிதழும் வழங்குறாங்க. புலம்பெயர் தமிழர்களின் இலக்கியத்துக்கு விருது, சமூக நலனுக்கும் தாயக வளர்ச்சிக்கும் பங்களிப்புக்கும் தமிழர்களுக்கு விருது, போர் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் தாயகத்துக்கு அழைத்து வரும் சிறப்பு விமானங்களுக்கு உதவி, அயலகங்கள்ல இருந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு உதவி, இது போன்ற பல்வேறு வேலை வாய்ப்புகளும் இந்த அயலக தமிழர்கள் நல வாரியம் மூலமா அரசு செஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல 6 முக்கிய துறைகளில் முத்திரை பதித்த சாதனை தமிழர்களுக்கு விருதுகளையும் தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க. தமிழ் மாமணி விருது அது வழங்கி பட்டயமும் வழங்குறாங்க. அதே போல அயலக தமிழர்கள் மற்றும் தமிழ் சங்கங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையே உள்ள உறவு பாலமாக செயலாற்றும் அயலக தமிழ் இளைஞர்கள் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருதையும் தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல வெளிநாட்டிலையும் வெளி மாநிலங்களையும் தமிழர்கள் ஏதாவது ஒரு சிக்கலை தவிச்சாலும் அரசு விரைந்து செயலாற்றி தேவையான உதவிகளையும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசா இந்த கூட்டத்துல ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அது என்ன அறிவிப்புனா, பல்வேறு நாடுகள்ல தமிழ் மொழி, நாட்டுப்புற கலைகள், தமிழ் பன்னிசைகளை அயலகத்தில் வசிக்கும் தமிழ் மக்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நேரடியாக பயிற்றுவிக்கணும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவர்களை அயலக தமிழர்கள் வாழும் பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்ப ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த பயிற்றுனர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களுடன் இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலையையும் 2 ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் மூலம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் சொல்லியிருக்காரு. இதற்காக 10 கோடி நிதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற செய்தியும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் தான், இந்த திட்டத்தின் மூலமா அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மிகுந்த பயனை அடைய முடியும். நன்றி.